ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுகு டாக்ஸ். இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னா, காதலுக்கும் பாசத்துக்கும் இடையில் நடக்கிற போராட்டத்தை மையமாக வச்சு தான் நான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கேன். இந்த ஸ்டோரியை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த பார்ட்டை சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்டோரிஸ் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த அழகான மாலை பொழுதில் குழந்தைகள் விளையாட, முதியவர்கள் நடைப்பயிற்சி செய்ய, இளம் காதலர்கள் அவர்களின் காதலை வெளிப்படுத்த, அந்த பார்க்கில் கம்பளம் போல விரிக்கப்பட்டிருந்த புல்வெளியில் தனது காதலனுக்காக காத்திருந்தாள் ரேஷ்மா. சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த வருண், ஹாய் ரேஷ்மா, வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? சாரிம்மா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட். பரவாயில்ல வருண், நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் என்று தங்கள் காதலை முத்தங்களின் வழியாக பரிமாறிக்கொண்டனர். வருண், இப்படியே எத்தனை நாளைக்கு தான் நம்ம லவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? என்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? நானும் உன்னை கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ற வருணிடம், என்னது யோசிக்கிறியா? இத்தனை வருஷம் என்னை லவ் பண்ணிட்டு இப்போ ஏமாத்திட்டு போகலாம்னு நினச்ச உன்னை கொன்னுடுவேன் பார்த்துக்க. ஏய், சும்மா சொன்னேன்டி, விளையாட்டுக்கு சொல்லும்போது கூட இப்படி கோவப்படுறியே. வருண், விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி பேசாத. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ரேஷ்மா, நான் மட்டும் நீ இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்வேன்னு நினைக்கிற? இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமான அடுத்த மாதமே நாம் கல்யாணம் பண்ணிப்போம். எப்போ கேட்டாலும் அண்ணனுக்கு கல்யாணம் முடியட்டும்னே சொல்கிற. அவங்க எப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அண்ணனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குல்ல, அதான் அண்ணன் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. வர்ற பொண்ணுங்க ஜாதகம் எல்லாம் அண்ணனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இப்படியே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு அமையறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். இதோ பாரு வருண், நீ ஆம்பலை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் வெயிட் பண்ணலாம். ஆனால் என்னால் எப்படி வெயிட் பண்ண முடியும்? ஏற்கனவே எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சை எடுத்துட்டாங்க, மாப்பிள்ளை பார்க்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட என்னால் எதுவும் பேச முடியலை. எனக்கு அப்புறம் என் தங்கச்சி வைஷாலி வேற இருக்கா. அதனால தான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் வருண், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து என் அப்பா கிட்ட பேசு. என்ன ரேஷ்மா பேசுகிற நீ? என்கிட்ட இப்போ நிரந்தரமாக வேலை எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்பில் தான் ஒரு பார்ட்னராக இருக்கேன். உனக்கே தெரியும், சொந்தமாக பெரிய லெவலில் ஒரு காஃபி ஷாப் நான் ஆரம்பிக்கணும். என்னோட கனவே அதான். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் கையெழுத்து போட்டுட்டாங்க, லோன் சீக்கிரம் கிடச்சிரும். பேங்க் லோனை மட்டுமே நம்பி ஷாப் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, அதான் இப்படி தெரிஞ்ச எல்லா வேலையும் பார்த்து பணம் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க, எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடும், நானும் காஃபி ஷாப் திறந்துருவேன். அதுக்கப்புறம் காஃபி ஷாப்போட ஓனராக கெத்தாக வந்து உங்கள் அப்பா கிட்ட, மாமா உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்பேன்ல. இந்த பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுடா. எனக்கு எங்கள் அப்பானா பயம். நான் மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாரும் எங்கள் அப்பாவுக்கு பயப்படுவோம். டெரர் பீஸு. என்னால் எங்கள் அப்பாவை எதிர்த்து எதுவும் பேச முடியாது என்றவளிடம், ரேஷ்மா நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும். ரொமான்டிக்காக பேசலாம்னு நிறைய எதிர்பார்ப்போடு வந்தேன். ஆனால் பிரச்சனையை பற்றி பேசி என் ரொமான்டிக் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஆமாண்டா, இப்போ நடக்கிற பிரச்சனையில் ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம் பாரு. என்னடி இப்படி சொல்கிற? அதுதானே ரொம்ப முக்கியம் என்ற மாதிரி கூறிய வருண் அந்த நிலவின் வெளிச்சத்தில் ஜொலிக்கும் அவளின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். ரேஷ்மாவும் அவனை இமைக்காமல் பார்க்க அவர்களின் இத்தனை வருட காதல் புதுமை பெற்றது. வருண் கோபிநாதனின் 2வது மனைவியான சாருலதாவின் மகன். முதல் மனைவி கல்யாணி. கோபிநாதனுக்கும் கல்யாணிக்கும் திருமணமான 2 வருடங்களில் சூழ்நிலை காரணமாக தனது தாய்மாமன் மகளான சாருலதாவை திருமணம் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். காரணம், தாயில்லாத சாருலதாவை அவளின் அப்பா ஒரு முரடனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு எடுத்ததுதான். பின்பு வேறு வழியில்லாத கோபிநாதன் சாருலதா கழுத்தில் தாலி கட்டி அவளை தன் 2வது மனைவியாக அவளுக்கு அங்கீகாரம் கொடுத்தார். பிறகு வீட்டிற்கு அழைத்து வந்தவர் கல்யாணியிடம் எவ்வளவோ பேசி புரிய வைக்க முயற்சி செய்தார். ஆனால் எதுவும் பேசாத கல்யாணி கையில் 1 வயது ஆண் குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தாள். அப்போது, அக்கா, உங்கள் வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணலை. விதி இப்படி பண்ண வச்சிடுச்சு. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை.
கட்டாயத்தால தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரே தவிர அவர் மனசு பூரா நீங்கள் தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. போக வேண்டியது நான் தான். எனக்கு தான் அவர் மனைவியாக இங்கே வாழ தகுதி இல்லை. நான் எங்கேயாவது போயிடுறேன் என்று சாருலதா கூறியதை கேட்ட கல்யாணி சற்று சமாதானமானவளாய் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றாள். கோபிநாதனுக்கும் சாருலதாவை வெளியில் அனுப்ப மனம் வரவில்லை. ஆனால் வேறு வழியில்லை என்பதால் சென்னையிலேயே ஒரு சிறிய வீட்டை வாங்கி அதில் சாருலதாவை தங்க வைத்தார். தாலி கட்டிய பாவத்திற்காக அவர் கடமையை செய்து வந்தார். கணவர் பொறுப்பில் இருந்த கோபிநாதன் தனது 2 மனைவிகளையும் தனித்தனியே தன்னால் முடிந்தவரை ஒரு குறையும் வராமல் பார்த்து கொண்டார். காலப்போக்கில் கோபிநாதன் சூழ்நிலை காரணமாக செய்த தவறை மன்னித்த கல்யாணி அவருடன் வாழ ஆரம்பித்தாள். கோபிநாதனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனது அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருந்தார். இப்படி வருடங்கள் ஓட கல்யாணியின் 5 வயது மகனான மாதவன் தனது அப்பாவுடன் அடிக்கடி சித்தியான சாருலதா வீட்டிற்கு வருவான். சாருலதாவிற்கும் மாதவன் என்றால் உயிர். அவன் வரும்போதெல்லாம் அவனுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்வது, அவனுக்கு ஊட்டி விடுவது, அவனுடன் சேர்ந்து தானும் குழந்தையாக மாறி விளையாடுவது, கதை சொல்வது என அவன் மீது அளவு கடந்த பாசத்தை காட்டினாள். மாதவனுக்கும் சித்தி என்றால் பிடிக்கும் என்பதால் அப்பாவுடன் அடிக்கடி இங்கு வந்து செல்வான். இப்படி இருக்க மாதவன் அங்கு செல்வது கல்யாணிக்கு துளி கூட பிடிக்கவில்லை. ஒரு நாள் கோபிநாதன் அலுவலகம் சென்ற நேரத்தில் சாருலதாவின் வீட்டிற்கு வந்த கல்யாணி அவளிடம் தனது கோபத்தை வெளிப்படுத்தினாள். ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பா, ஆனால் தாலி கட்டின புருஷனை விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என் புருஷனையே விட்டு கொடுத்துட்டேன். அது பத்தாதான் உனக்கு? இப்போ என் ஒரே பிள்ளையையும் உன்வசம் வச்சுக்க பார்க்குற, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அக்கா, என்னக்கா இது? இப்போ தான் முதல் தடவையாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்ததும் வராததுமா ஏன் கோவமாக பேசுகிறீங்க? முதல்ல உள்ளே வாங்க அக்கா. நான் ஒன்றும் உன் கூட உறவு கொண்டாட வரல. உன்னை நாக்க பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை பேசிட்டு போகலாம்னு தான் வந்தேன். அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைக்கா. மாதவன் சின்ன பையன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அவனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். அக்கா, என்னை நம்புங்க. நான் எதுக்கடி உன்னை நம்பணும்? அவன்கிட்ட என்னத்தை பேசி மயக்குனன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் சித்தி அப்படி பண்ணாங்க, சித்தி இப்படி பண்ணாங்கன்னு உன்னை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமே எந்த காரணத்துக்காகவும் என்னோட பையனை உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் என்று கூறியவள் அங்கிருந்து புறப்பட்டாள். அன்று இரவு வேலை முடிந்து வந்த கோபிநாதனிடம் கல்யாணி வந்து பேசியதை கூறி அழுதாள். சாரு, அவ அப்படித்தானே, உனக்கு தெரியாதா? இதை நினச்சி ஏன் அழுற? நான் அவங்க திட்டினத்துக்காக அழலைங்க. இனிமே மாதவனை இங்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் மாதவனா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. அவன் வாரத்துக்கு 1 நாள் இங்கே வந்து என் கூட இருந்துட்டு அப்புறம் பிரிஞ்சு போகும்போது என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும். இப்போ இனிமே அவனை பார்க்கவே முடியாதுன்னா எப்படிங்க என்னால் தாங்கிக்க முடியும்? சரி விடு சாரு, அவள் இவ்வளவு நாள் இங்கே விட்டதே பெரிய விஷயந்தான். இந்த மாதவன் வேற வீட்டில் அவகிட்ட உன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். அதான் டென்ஷன் ஆகி இங்கே வந்து கத்திட்டு போகிறா. விடு, அவனை கூட்டிகிட்டு வர்றது என் பொறுப்பு, நீ கவலைப்படாத என்ற கோபிநாதன் சாருலதாவிற்கு சமாதானம் கூறினார். இப்படி மாதங்கள் ஓட சாருலதாவும் கர்ப்பமானாள். அவளுக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்க்க கோபிநாதன் மாதவனை அழைத்து கொண்டு வந்தான். அடடே, வாடா செல்லம், பாரு உனக்கு தம்பி பிறந்திருக்கான். சித்தி, தம்பி ரொம்ப அழகா இருக்கான் என்றவன் குழந்தையின் கன்னத்தில் பாசத்தோடு முத்தமிட்டான். இதை பார்த்த சாருலதாவிற்கு கண்கள் கலங்க மாதவனை அன்போடு அணைத்தாள். சித்தி, உங்க கூட விளையாட தம்பி வந்துட்டான். இனிமே என் கூடலாம் விளையாட மாட்டீங்கல்ல? மாதவா, யாரை சொன்னா அப்படி? எனக்கு எப்போதும் நீ தான் மூத்த மகன், என் செல்ல மகன். உனக்கு அப்புறம்தான் இவன் என்று அன்பு பொங்க கூறினாள். மாதவா, இவன் உன் தம்பி. இவனை நீ பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற மாதிரியே எப்போதும் அவன் மேலே அன்பாக இருக்கணும் என்ற சாருலதாவிடம், சரிங்க சித்தி, என் தம்பியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சரி சரி, போதும் உங்கள் பாசம். டேய் மாதவா, தம்பிக்கு நான் தான் பேர் வைப்பேன்னு நீ செலக்ட் பண்ணியே, அந்த பேரை சொல்லு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் சாரு, தம்பி எப்போ பிறப்பான் அவனுக்கு நான் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி புக்கில் இருந்து பேர் தேடி தேடி எழுதி வச்சான். அப்படியா மாதவா? சரி, உன் தம்பிக்கு நீயே பேர் வை. என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்க என்றவளிடம் மாதவன் வருண் என்றான். வருண், பெயர் ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த பேரையே தம்பிக்கு வச்சிருவோம், சரியா?
என்று சாருலதா கூற, சில தினங்களுக்கு பிறகு பெயர் சூட்டு விழாவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. மாதவனே குழந்தையின் காதில் வருண் என்ற பெயரை 3 முறை கூறி பெயர் சூட்டினான். இப்படி மகிழ்ச்சியாக நாட்கள் நகர, மாதவன் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தந்தையுடன் சேர்ந்து அவர் தொழிலை கற்றுக்கொண்டு செய்து வந்தான். தனது பள்ளி படிப்பை முடித்த வருண் இறுதி ஆண்டு கல்லூரி படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்தான். இப்படி இருக்க, கோபிநாதனும் சாருலதாவும் விதியின் கொடூரத்தில் மாட்டிக்கொண்டனர். ஆம், அவர்கள் இருவரும் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. சம்பவ இடத்தில் இருவரின் உயிரும் பிரிந்தது. அது நாள் வரை சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த வருணுக்கு முதல் முறையாக துக்கம் அவனை சூழ்ந்தது. தாய் தந்தையை இழந்து தனிமையில் தவித்தவனை மாதவன் அரவணைத்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். மாதவா, என்னடா இது? இவனை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? இவன் வேற எங்கே போவான்? இவன் என்னோட தம்பிமா. யாருடா தம்பி? இவன் என்ன என் வயிற்றுலையா பிறந்தான்? இவன் யமனோட புள்ளடா. புருஷன் இல்லாமல் இப்போ நான் இந்த கோலத்தில் நிற்கிறதுக்கு காரணமே இவனோட அம்மா தான்டா. இவன் அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நாம் இப்போ இப்படி அனாதையாக இருந்திருக்க மாட்டோம். அம்மா, உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இவனுக்கு யாரும் இல்லைம்மா. ஏண்டா, என் பையன்தான் கூப்பிட்டானா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இவ்வளவு நாள் அப்பா காசில் சொகுசாக வாழ்ந்த, இப்போ அவர் போய் சேர்ந்ததும் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு அவன் கூப்பிட்ட உடனே அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துட்டியே, உனக்கு வெக்கமா இல்லை? இதோ பாரு, இந்த சொத்து மேலே ஏதாவது ஆசை இருந்தா அதை இப்போவே மறந்துடு. மாதவன் தான் இந்த வீட்டோட வாரிசு. எல்லா சொத்தும் அவனுக்கு தான் வரும். 2வது பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் உரிமை இல்லை பெரியம்மா என்று வருண் பேச தொடங்குவதற்கு முன், சி, யாருடா உனக்கு பெரியம்மா? என்னை அப்படி கூப்பிடாத. இல்லைங்க, நான் உங்கள் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் வரலை. உங்கள் எல்லார் கூடவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அண்ணன் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் வந்தேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு வரலை என்றான் வருண். வருண், நான் பேசுகிற அம்மா கிட்ட நீ எதுவும் பேசாத. அம்மா, ஏம்மா இப்படி வில்லத்தனமாக நடந்துக்கிறீங்க? நீங்கள் தான் சித்தியையும் வருணையும் வெறுக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே மரியாதையும் பாசமும் இருக்குது. சித்தி சாகரத்துக்கு முதல் நாள் கூட உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதாங்க. உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட பழகணும், ஏன் உங்கள் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க இல்லைம்மா, ரொம்ப நல்லவங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசியிருந்தா நீங்கள் அவங்கள புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்பா சித்தியை கல்யாணம் பண்ணது சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு வக்கீல்கிட்ட கூட பேசினார். ஆனால் இந்த புது ஊரில் அவங்கள தனியாக விடவும் மனசு வரல. அவங்களுக்கு ஒரு ஆண் துணை வேணும். எந்த நல்லவனும் ஏற்கனவே கல்யாணமான அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. வேறு வழி இல்லாமல் தான் அவங்களுக்கு ஒரு துணையாக அப்பா இருந்தார். அவங்களுக்கு கல்யாணமான 5 வருஷம் சித்திக்கு ஒரு நல்ல நண்பனாக மட்டும்தாம்மா அப்பா இருந்திருக்காரு, ஒரு கணவனா இல்லை. சித்தியும் உங்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம்தான் சித்திக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கு அப்புறம் சித்திக்கு ஒரு துணை வேணும்னு முடிவு பண்ணார். அப்போ தான் வருண் பிறந்தான். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் நீங்கள் எதையும் கேட்குற மனநிலைமையில இல்லை. அதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எனக்கும் அப்பா மேலே கோபம் இருந்துச்சு. ஆனால் உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பா மேலே மரியாதை தாமா வந்துச்சு. ப்ளீஸ்மா, இப்போயாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. வருண் அப்பாவோட புள்ள, இந்த வீட்டோட வாரிசு என்று நடந்தவற்றை கூறி கல்யாணியின் மனதை மாற்ற முயற்சித்தான். டேய், நீ என்ன சொன்னாலும் இவனை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏம்மா, ஒருவேளை சொத்தில் எங்கே பங்கு கேட்டுருவானோன்னு தானே பயப்படுற? இப்படியெல்லாம் நடக்கும்னு தான் அப்பா ஏற்கனவே சொத்தை 2ஆக பிரித்து என் பேர்லையும் வருண் பேர்லையும் பாதி பாதி எழுதி வச்சிட்டாரு. எனக்கு சொத்து மேலே எல்லாம் பெருசாக ஆசை இல்லைம்மா. ஏன்னா அப்பா எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு அந்த திறமையை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னால் சம்பாரித்து இந்த மாதிரி பல மடங்கு சொத்து சேர்க்க முடியும். அந்த திறமை எனக்கு இருக்குது. ஆனால் பாவம் வருண் இப்போ தான் காலேஜ் படிக்கிறான். அப்பா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணுவாரோ அதை அவர் இடத்துல இருந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுபோக சித்திக்கு வருணை பத்திரமா பார்த்துப்பேன்னு சின்ன வயசுலேயே வாக்கு கொடுத்துருந்தேன். கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும் என்ற மாதிரி மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத தூய்மையான எண்ணத்தோடு பேசினான். கல்யாணியால் எதுவும் பேச முடியவில்லை. பிறகு, என்னமோ பண்ணு, எல்லாம் என் தலை எழுத்து
என்று புலம்பியவாறு நகர்ந்தாள். மாதவன் இவ்வாறு பேசியதில் வருண் கண்ணுக்கு தனது அண்ணன் அப்பாவாக தெரிந்தான். உடனே சற்றும் யோசிக்காதவன் தனது அண்ணனான மாதவனை அன்பு பொங்க கண்களில் தேங்கிய கண்ணீருடன் அணைத்தான். டேய், என்ன இது? ஆம்பலடா நீ அழலாமா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கேன். இனிமே இது உன் வீடு, எந்த சங்கடமும் இல்லாமல் இங்கே இரு. உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்துறது என் பொறுப்பு என்றவாறு கூறினான். பிறகு சில நாட்கள் அண்ணனுடன் தங்கியிருந்த வருண் இறுதியாண்டு கல்லூரி படிப்பை முடிக்க கோயம்புத்தூர் புறப்பட்டான். டேய் வருண், எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும். யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஹாஸ்டலில் இரு. எக்ஸாம் முடிஞ்சதும் உடனே வீட்டுக்கு கிளம்பி வா என்றவாறு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தான் மாதவன். இப்படி கல்லூரி படிக்கும் காலத்தில் அதே கல்லூரியில் படிக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த ரேஷ்மாவை காதலித்து வந்தான். ரேஷ்மாவிற்கும் வருணின் கடந்த காலம் தெரியும் என்பதால் அவளும் வருணின் மீது அளவு கடந்த காதலையும் பாசத்தையும் வைத்திருந்தாள். பிறகு தேர்வு எழுதிய வருண் மாதவனிடம் ஃபோனில் பேசினான். வருண், எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுதா? எப்படி எழுதியிருக்க? ஆமாம், எப்போ ஊருக்கு வர? எக்ஸாம் முடிஞ்சிருச்சுண்ண. நல்லா எழுதியிருக்கேன்ன. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் அதை ஏற்றுக்கணும். என்னடா சொல்கிற? முடிவா? என்ன முடிவு? எதா இருந்தாலும் சொல்லு. இல்லைண்ணா, நான் இங்கே கோயம்புத்தூர்லேயே தங்கலாம்னு இருக்கேன். என்னது, அங்கே தங்க போறியா? ஏன் அங்கே தங்கணும்? மேற்கொண்டு ஏதாச்சும் படிக்கணுமாடா? நீ மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டா இங்கே நம்ம ஊருக்கு வாடா. இங்கேயே நீ ஆசைப்பட்ட படிப்பை நான் படிக்க வைக்கிறேன். அண்ணா, நான் இங்கே ஒரு காஃபி ஷாப் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்க கூட கொஞ்ச நாள் தங்கி கற்றுக்கிட்டு அப்புறம் சொந்தமாக காஃபி ஷாப் வைக்கணும். சரிடா, உன் விருப்பம் போல் அங்கே இருந்து அந்த பிஸ்னஸை கற்றுக்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே பெரிய இடமா வாங்கி நீ சொந்தமாக ஷாப் வைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். இல்லைண்ணா, நான் அங்கே வைக்கலை, கோயம்புத்தூர்லேயே வைக்கணும். அங்கே செட் ஆகாதுண்ணா. அம்மாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இதில் நான் அங்கேயே நிரந்தரமாக தங்குனா அவங்களுக்கு என் மேலே இருக்கிற வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். அதனால் அங்கே நீங்களும் இங்கே நானும் பிரிஞ்சிருக்கிறது தான் சரியாக வரும். டேய் வருண், எப்போ இருந்துடா இப்படி பேச ஆரம்பித்த? அந்தளவுக்கு பெரிய மனுஷனாகிட்டியா? இதோ பாருடா, நீ என் தம்பி. உன்னை யாரும் இல்லாத அனாத மாதிரி தெரியாத ஊரில் எப்படி விட முடியும்? அம்மாவோட கோவம் காலப்போக்கில் மாறிடும்டா. சீக்கிரம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ சொல்கிறதுக்கு நிச்சயம் நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ணா, நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ். நான் நல்லா யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என்னால் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வர்றது எனக்கு பிடிக்கலை. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். காலம் நிச்சயம் எல்லாத்தையும் மாற்றும். சரி வருண், உனக்கு அங்கே இருக்கிறது தான் சந்தோஷம்னா இரு, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு நாள் நீங்கள் வந்து தான் ஆகணும். சரி, உன் பிஸ்னஸை கற்றுக்க. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லு. நான் நம்ம பிஏ கிட்ட சொல்லி அங்கே மெயினான இடமா பார்த்து காஃபி ஷாப் வைக்க இடம் வாங்க ஏற்பாடு பண்ணுறேன் என்ற மாதவனிடம். சரி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். டேய், பார்த்து பத்திரமா இருடா. ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் ஃபோன் பண்ணு. சரி அண்ணா என்று வருண் ஃபோனை வைத்தான். இவ்வாறு நடந்ததை நினைத்து பார்த்தவனாய் ரேஷ்மாவின் மடியில் படுத்திருந்தவன் அப்படியே உறங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ரேஷ்மா, வருண் வருண் என்று எழுப்ப அவனோ நாள் முழுக்க வேலை செய்த களைப்பில் உறங்கினான். பிறகு கண் விழித்தவனிடம், டேய், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்னு பார்க்குக்கு வர சொல்லிட்டு இப்படி மடியில் படுத்து தூங்குறியே, இது நியாயமா? அங்கே பாருடா, எல்லா லவ்வர்ஸும் எப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. நீ என்னன்னா இப்படி தூங்குற? ரொமான்ஸ் பண்ணவும் நீ வரமாட்ற. நான் என்ன உன்னை மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் வெட்டியாவா இருக்கேன்? நாள் முழுக்க வேலை செய்கிறேன். அதான் உடம்பு வலி. சுகமான ஒரு மடி கிடச்சிது. அதான் நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். தூங்குவடா தூங்குவ. எந்த கவலையும் இல்லாமல் எப்படி தான் உன்னால் மட்டும் தூங்க முடியுதோ? எனக்கு எங்கள் வீட்டில் படுத்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. அப்பாவை நினச்சா பயமாக இருக்குது. இப்படி தூங்குறதை விட்டுட்டு சீக்கிரம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அப்பா கிட்ட வந்து பேசு. நான் கிளம்புறேன் என்றவள் அங்கிருந்து புறப்பட, இருடி, இன்னைக்கு உன்னை நான் வீட்டில் விடுறேன். ஐயையோ வேணாண்டா, அன்னைக்கு நீ விட்டப்பவே எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அது போக நான் ஸ்கூட்டியில் தான் வந்தேன். வைஷாலியை வேற பார்லரில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். வரும்போது அவளையும் கூட்டிகிட்டு வந்தேன். அவளை பார்லரில் இறக்கி விட்டுட்டு அப்புறம்தான் இங்கே வந்தேன். அவள் வேற
அவளுக்கு என் மூலமாக ஏதாவது காரியம் ஆகணும்னா நம்ம லவ் மேட்ரு அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டியே காரியத்தை சாதிச்சுக்கிறா. அவகிட்ட இருந்து முதல்ல தப்பிக்கணும். சரி, அவள் வெயிட் பண்ணுவா, அதுக்கு வேற ஏதாவது கேட்பா, நான் வரேன் என்ற ரேஷ்மா வருணை அணைத்தவாறு அன்பை பொழிந்து அங்கிருந்து புறப்பட்டாள். பிறகு தான் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்றான். அப்போது அண்ணன் மாதவனிடமிருந்து ஃபோன் வந்தது. டேய் வருண், எப்படிடா இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? நான் நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? வேலையெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கும். உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லத்தான் கால் பண்ணேன். நீ கேட்ட அமௌண்ட்டுக்கு உனக்கு லோன் கிடச்சிருக்கு. இன்னும் 15 நாளில் லோன் சாங்ஷன் ஆகிடும். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரிடா, காஃபி ஷாப்புக்கு முன்னாடியே இடம் பார்க்குறேன்னு சொன்னேன். நீ தான் இப்போ வேண்டாம், லோன் முடிவாகட்டும்னு சொன்னேன். இப்போ தான் லோன் ஓகே ஆயிடுச்சுல்ல. நான் கோயம்புத்தூரில் நல்ல இடமா பார்க்க சொல்லவா? இல்லை, நீ எதுவும் பார்த்து வச்சிருக்கியா? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாவது பார்த்துருந்தா தயங்காமல் சொல்லுடா, அதையே வாங்கிடுவோம். ஆமாம் அண்ணா, நான் ஒரு நல்ல இடமா பார்த்துட்டேன். இடத்தோட ஓனர்கிட்டையும் பேசிட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம்டா, உனக்கு பிடிச்சா போதும், அந்த இடத்தையே வாங்கிடலாம். சரி, அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு. நானே நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கி உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். அண்ணன், நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே சொன்னாதான். ஆனால் அமௌண்ட் எதுவும் வேணாம். அண்ணா, நான் பேங்க்கில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். இவ்வளவு நாள் என் ஃப்ரெண்டு காஃபி ஷாப்பில் ஒரு பார்ட்னராக இருந்து சம்பாரித்த பணம், அது போதும் அண்ணா. மேற்கொண்டு பணம் எதுவும் தேவைப்படாது. என்னடா இப்படி சொல்கிற? அப்பனா நீ என்னை அண்ணனாவே பார்க்கலல்ல, வேற ஒருத்தராக தானே பார்க்குற? அப்படி இல்லைனா நீ இந்த மாதிரி நடந்து என் மனசை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன். ஏண்டா வருண், நீ பிஸ்னஸ் பண்ண, நான் அமௌண்ட்டு தரேன்னு சொன்னேன். அதையும் வேண்டாம்னு சொல்லி லோன் மட்டும் போட்டு கொடுக்க சொன்னேன். சரின்னு நானும் லோன் அரேஞ்ச் பண்ணேன். சரி, இடமாச்சும் வாங்கி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுவும் வேண்டாம்னு நீ சொந்தமாக சம்பாரித்து வாங்குற. அப்போ நான் யாருடா உனக்கு? என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ணன். என் பிஸ்னஸ் என்னோடய சொந்த உழைப்பில் வந்த பணத்தில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இல்லை. நீங்கள் என்னோட அப்பா மாதிரி, எப்படி வேற ஒருத்தர் ஆவீங்க? நான் சொந்தமாக முன்னேறினா எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம அம்மாவுக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ புரியுது வருண். என்கிட்ட இருந்து பணம் வாங்கினா அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்கே ஏதாச்சும் பேசுவாங்களோன்னு தானே இப்படி பண்ண. அவங்க என்ன பேசுனாலும் சரி, என்னதான் எனக்கு பணம் வேண்டாம்னு நீ சொன்னாலும் சரி, இந்த சொத்தில் உனக்கும் பாதி உரிமை இருக்குது, மறந்துடாதடா. சரி விடு, நீ பிடிச்சதை செய். நாளைக்கு நான் கோயம்புத்தூர் வந்து உனக்கு பிடிச்ச அந்த இடத்த உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் என்றான் மாதவன். ரொம்ப சந்தோஷம் அண்ணே என்ற வருண் ஃபோனை வைத்தான். பிறகு கோயம்புத்தூர் வந்த மாதவன் வருண் பார்த்து வைத்திருந்த இடத்தை அவன் பெயரில் பதிவு செய்தான். என்ன வருண், நீ ஆசைப்பட்ட மாதிரி இடம் வாங்கியாச்சு. இன்னும் 1 மாசத்துல காஃபி ஷாப் கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே. நீ ஹாப்பியாக இருக்க, இப்போ நான் ஹாப்பியாக இருக்க வேணாமா? ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணை கண்ணிலையே காட்ட மாட்டேங்கிறியே. இன்னைக்கு நீ லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தே ஆகணும். ஒழுங்காக கூட்டிகிட்டு போ. அண்ணன், இப்போ வேணாம்ண்ணே. உங்களுக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் நானே ரேஷ்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டேய், என் கல்யாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ கட்டிக்க போகிற பொண்ணை பார்க்க எனக்கும் ஆசை இருக்காதா? அதுக்கு இல்லை அண்ணன், அவங்க வீட்டில் இப்போ பிரச்சனை. ரேஷ்மா அப்பா கொஞ்சம் கோவக்காரர். ஏற்கனவே அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவள் வேற சீக்கிரம் எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுன்னு டார்ச்சர் பண்ணுறா. இப்போ உங்களை பார்த்தா உங்ககிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசுவா. அந்த பொண்ணு என்கிட்ட என்ன பேசினாலும் சரி, நான் பார்க்கணும், அவ்வளவுதான் என்று மாதவன் பிடிவாதமாக கூற வேறு வழியில்லாத வருண் அதற்கு ஒப்புக்கொண்டான். பாவம், அவனுக்கு தெரியாது தனது காதலியான ரேஷ்மாவை அண்ணன் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்று. இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அண்ணனிடம் தனது காதலியை காட்டினால் சங்கடப்படுவார் என்று நினைத்தவன் அவளின் உருவப்படத்தை கூட இதுநாள் வரை அவன் காட்டவில்லை. சரி அண்ணா, இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க. நான் ரேஷ்மாவை பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு ஈவினிங் 6 o'clock வர சொல்கிறேன். அங்கே அவளை இன்ட்ரோ பண்ணுறேன் என்றவன் ரேஷ்மாவிற்கு ஃபோன் செய்து 6 மணிக்கு எப்போதும் சந்திக்கும் அந்த பார்க்கிற்கு வர சொன்னான். சரிடா,
நீயும் நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வா. இல்லைண்ணா, எனக்கு ஷாப்பில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. டேய், ரொம்ப நாள் கழித்து உன்னை பார்க்க வந்திருக்கேன், அட்லீஸ்ட் என் கூட வந்து லஞ்சு சாப்பிட்டு போகலாம்ல என்று மாதவன் அன்பாக கேட்க, சரிங்கண்ணா, நான் ஷாப்புக்கு இன்னைக்கு வரலன்னு கால் பண்ணி சொல்லிடுறேன், வாங்க நாம் சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் என்றவரும் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறியவன் பிறகு தனது அண்ணனுடன் சேர்ந்து சாப்பிட்டான். அங்குள்ள சில இடங்களையும் சுற்றி பார்த்தான். பிறகு விடுதிக்கு வந்த இருவரும் ரேஷ்மாவை பார்க்க தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து வந்த அழைப்பால் மனம் பதறினார்கள். மாதவனின் வீட்டில் பணிபுரியும் வேலைக்காரர் ஃபோன் செய்து கல்யாணிக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் வந்துள்ளதாகவும் அவள் மாதவனை பார்க்க விரும்புவதாகவும் கூறி ஃபோனை வைத்தார். பதறிய மாதவன் கிளம்ப தயாரானான். அப்போது வருண், அண்ணன், நானும் உங்க கூட ஊருக்கு வரேன், அம்மாவை பார்க்கணும். வேண்டாம் வருண், அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, உன்னை வேற அவங்க பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க, அப்புறம் இன்னும் பிரச்சனை தான் வரும். அதான் நான் கிளம்புறேன்ல, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்றவாறு கூறியவன் விமானம் மூலமாக அவசரமாக புறப்பட்டு சென்னை வந்து சேர்ந்தான். சென்னை வந்து சேர்ந்தவனுக்கு பேரதிர்ச்சி. கல்யாணி சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து காஃபியை சுவைத்து கொண்டிருந்தாள். அம்மா, என்னம்மா இது, உங்களுக்கு ஃபீவர்னு ஃபோன் வந்துச்சு, வந்து பார்த்தா கூலாக காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க, என்னம்மா நடக்குதுங்க? எல்லாம் இனி நல்லது தாண்டா நடக்கும். நாளைக்கு காலையில் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அதை உன்கிட்ட சொன்னால் ஒன்று நீ வரமாட்ட, இல்லைன்னா அந்த தர்த்தரியம் பிடிச்சவனை கூட்டிகிட்டு வந்துடுவ. அதான் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவர்கிட்ட இப்படி பொய் சொல்ல சொன்னேன். லூசாமா நீ, அதுக்கு இப்படியா பொய் சொல்லி வர வைப்பாங்க? நான் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு காரில் போனால் லேட் ஆகும்னு காரை டிரைவரை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு நான் ஃப்ளைட்டை பிடிச்சி சீக்கிரமாக வந்தேன். ஆனால் நீங்கள் பொய் சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு பொண்ணு பார்க்குறது அவசியமா? எத்தனை தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்லை, 20 பேருக்கு மேலே பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனீங்க. ஒன்று பொண்ணு நல்லா இருக்க மாட்டேங்குது, இல்லைனா எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வசதி பத்தலைன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்கிறீங்க. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, எனக்கு ஏற்ற பொண்ணாக தானே தரகர் பார்த்து பார்த்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த தரகரையே பிடிக்கலன்னு இதோட 3 தரகர் மாற்றிட்டீங்க. அதான் உங்கள் கூட பொண்ணு பார்க்க வரவே பிடிக்கல. உங்ககிட்ட என்னால் முடியலை. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக பாருங்கள். நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய், என்கிட்ட ஏண்டா கோவப்படுற? எப்போ பொண்ணு பார்க்க போனாலும் அந்த வீணா போனவனையும் கூட்டிகிட்டு வர, அப்புறம் எப்படி பொண்ணு அமையும்? அவன் கால் வச்சா எதுவும் விளங்காது. அம்மா, பண்ணுற தப்பு எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அவனை குறை சொல்லாதீங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் வரலை. டேய் மாதவா, 3 மாதம் கழித்து நல்ல பொண்ணாக வந்திருக்கு, நல்ல வசதி, உங்கள் 2 பேரோட ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்கு என்று கல்யாணி கூற, சரி, பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்கிறேன் என்றவனிடம் ஃபோட்டோவை காண்பிக்க தயங்கினாள் கல்யாணி. காரணம் பெண் கொஞ்சம் குண்டாக இருப்பதுதான். பிறகு வேறு வழி இல்லாமல் ஃபோட்டோவை எடுத்து மாதவன் முன் நீட்டினாள். அம்மா, என்னம்மா இது, பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்கு, என்ன விளையாடுறியா? என்னாலலாம் இந்த பொண்ணை கட்டிக்க முடியாது. ஏண்டா, குண்டா இருந்தா என்ன தப்பு? நீ ஒல்லியா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துட்டா அதுவும் குண்டாயிடும். என்ன, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் குண்டா இருக்கா, அவ்வளவுதான். அம்மா, கொஞ்சம் இல்லை, பெரிய குண்டு பொண்ணு. சப்பியாக இருக்கலாம், ஆனால் இந்த பொண்ணு ஓவர் குண்டா இருக்கு. நான் இந்த பொண்ணை குறை சொல்லலை, நல்லா யோசிச்சு பாரு, நான் எவ்வளவு ஒல்லியாக இருக்கேன். என்னையும் இந்த பொண்ணையும் பக்கத்தில் நிற்க வச்சு பாரு. ஐயோ, நினச்சி பார்க்கவே முடியலை, கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. டேய், வேணும்னா நீ கொஞ்சம் சாப்பிட்டு குண்டாயிடு, அப்புறம் 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்கும். அம்மா, லூசா நீ, உன் பணத்தாசைக்கு என்ன பலியாக்காத. குண்டு பொண்ணை கட்டிக்க நான் குண்டாகணுமா? டேய் மாதவா, எனக்கு பணத்தாசெல்லாம் இல்லைடா. நம்ம வசதிக்கு ஈக்குவலாக பொண்ணு பார்த்தாதான் நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி கௌரவமாக வாழ முடியும். இல்லைனா ஒன்றும் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்கன்னு நாளைக்கு என்னை எல்லாரும் அசிங்கமாக பார்ப்பாங்க. ஏண்டா, இல்லைனா என் தம்பி மகளை உனக்கு கட்டி வச்சிருக்க மாட்டேன். என் தம்பியே என் அந்தஸ்துக்கு சரிசமமாக இல்லை, அதுபோக ஜாதக பொருத்தமும் இல்லை. அதனால தான் வெளியில் பொண்ணு தேடுறேன். இதோ பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பாருங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் எனக்கும் பிடிக்கணும். மனசுக்கு பிடிச்சாதாம்மா சந்தோஷமாக வாழ முடியும்.
ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று கூறிய மாதவன் அங்கிருந்து நகர்ந்தான். பிறகு மாதவனின் மனதை தற்போது புரிந்து கொண்ட கல்யாணி தரகருக்கு ஃபோன் செய்து அந்த பெண் வேண்டாம் என்றாள். பிறகு கல்யாணி கூறிய விஷயத்தை வருணிடம் சொன்னால் அவன் மனதளவில் வருத்தப்படுவான் என்று அம்மா உடல்நிலை தேறிவிட்டார்கள் என்று கூறி நடந்ததை மறைத்தான். இப்படி நாட்கள் நகர தரகர் மூலமாக மீண்டும் ஒரு வரன் மாதவனுக்கு வந்தது. அதை வீட்டில் அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருந்த மாதவனிடம் கூறினாள் கல்யாணி. டேய் மாதவா, நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா லட்சணமாக இருக்கா. உன் ஜாதகத்தையும் அந்த பொண்ணு ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். 10க்கு 9 பொருத்தம் இருக்குது. இப்படி எல்லாருக்கும் அமையாதுன்னு சொன்னார். நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம அளவுக்கு வசதியான குடும்பம். நீ ஒரு தடவை ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நாம் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்றாள். அவள் கூறியதை அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருந்த மாதவன் கேட்டவாறு தலையசைத்தான். டேய், ஒரு தடவை ஃபோட்டோவை வாங்கி பாருடா, நிச்சயம் உனக்கு பிடிக்கும். பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா என்று கல்யாணி கூற வேண்டா வெறுப்புடன் ஃபோட்டோவை வாங்கி பார்த்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி. அந்த பெண் பார்ப்பதற்கு அம்மா கூறியது போல மிகவும் அழகாக இருந்தாள். பார்த்தவுடன் காதல் என்பது போல மாதவனுக்கு அந்த பெண்ணின் உருவப்படத்தை பார்த்தவுடன் பிடித்துவிட்டது. இதுநாள் வரை காதல் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தவன் இன்று அந்த பெண்ணின் உருவப்படத்தை பார்த்ததில் காதல் வயப்பட்டான். மாதவனின் முகபாவனையை வைத்து அவனுக்கு அந்த பெண்ணை பிடித்திருப்பதை தெரிந்து கொண்ட கல்யாணி, என்னடா மாதவா, பொண்ணு எப்படி என்றவளிடம், அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா என்று அம்மாவை வெட்கத்தில் அணைத்தவன் அந்த ஃபோட்டோவுடன் அங்கிருந்து நகர்ந்தான். டேய், ஃபோட்டோவை கொடுத்துட்டு போடா என்றவள் சிரித்தபடி கேட்க, பரவாயில்லம்மா, நானே வச்சுக்கிறேன் என்று அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான் மாதவன். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.